Hi, hello, and this is Kritika with you at Kriti's Micro Learning. இந்த வீடியோவில் நம்ம லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் செல்ஃப் லேர்னிங் பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, டெக்னிக்ஸ் என்ன பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் we have seen active learning. So as for this unit is concerned, first லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம், ரோட் லேர்னிங், மீனிங்ஃபுல் லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம், ஆக்டிவ் லேர்னிங் பார்த்தாச்சு. அண்ட் this is the last video for this first unit, that is self learning. செல்ஃப் லேர்னிங்னா என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதனுடைய பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். See, self-learning is nothing but it's defined as the collecting information by one's own effort. See, அந்த நேம்லேயே இருக்கு இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஆக்டிவ் லேர்னிங்கிறது ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி லேர்ன் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ செல்ஃப் லேர்னிங் அப்படின்னா, செல்ஃப்னா என்ன, நாமே நம்ம வந்து படிக்கிறது தான் வந்துட்டு செல்ஃப் லேர்னிங். Collecting information by one's own efforts, processing and understanding them without the assistance of others and retaining them in memory. அடுத்தவருடைய ஒரு ஹெல்ப் இல்லாமல், ஒரு டீச்சர், ஒரு கைடு, அந்த மாதிரி யாருடைய ஒரு கைடன்ஸும் இல்லாமல் அவங்களே எஃபர்ட் போட்டு அவங்களே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்களே படிச்சுக்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்துட்டு செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்ஃப் லேர்னிங்கோட மெயின் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த கொரோனா பீரியடில் நம்ம லேர்ன் பண்ணுற எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி செல்ஃப் லேர்னிங் தான். டீச்சர்ஸு ஒரு ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் கைட் பண்ணால் கூட நாமளே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம், யூடியூப் பார்க்குறோம், கூகுளில் போய் தேடுறோம், நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்மளே படிக்கிறோம் இல்லையா. எல்கேஜிலேருந்து எனக்கு தெரிஞ்ச பிஹெச்டி வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போது இந்த கொரோனா டைமில் செல்ஃப் லேர்னிங் தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கைட் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் வி ஆர் இன் த மோஸ்ட்லி வி ஆர் டூயிங் அவர் செல்ஃப் லேர்னிங். இந்த மாதிரி தான் வந்து இதை தான் வந்துட்டு நம்ம செல்ஃப் லேர்னிங் சொல்கிறோம். ஓன் எஃபர்ட்டில் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்மளே வந்துட்டு படிக்கிறது தான் வந்துட்டு வித்தவுட் அதர்ஸ் ஹெல்ப் நம்ம படிக்கிறது தான் வந்துட்டு நம்ம வந்து செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். It is a way of learning about a subject that involves studying alone at home rather than in a classroom with a teacher. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சரோட கைடன்ஸோட இல்லாமல் நம்ம தனியாக வீட்டில் உட்காந்து படிக்கிறது தான் வந்துட்டு செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். லேர்னிங் டன் பை ஒன் செல்ஃப் வித்தவுட் அ டீச்சர் ஆர் இன்ஸ்ட்ரக்டர். ஒரு டீச்சரோ ஒரு இன்ஸ்ட்ரக்டரோ இல்லாமல் செல்ஃபாக லேர்ன் பண்ணுறது தான் செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் எஜுகேஷன் இஸ் தி ஆக்ட் ஆஃப் லேர்னிங் அபவுட் அ சப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட்ஸ் இன் விச் ஒன் ஹேஸ் ஹேட் லிட்டில் டு நோ ஃபார்மல் எஜுகேஷன். எய்தர் ஒரு லிட்டில் எஜுகேஷன் இருக்குது, இல்லைனா ஃபார்மல் எஜுகேஷன் எதுவுமே இல்லாமல் அவங்களா படிக்கிறது. ஃபார்மல் எஜுகேஷன்னா ஸ்கூல், கிளாஸ் ரூம், காலேஜ் போயிட்டு டீச்சரோட ஹெல்ப்போட படிக்கிறது ஃபார்மல் எஜுகேஷன். அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாமல், இல்லைனா லிட்டில் ஃபார்மல் எஜுகேஷன் கம்மியாக குறைந்தபட்ச ஒரு கைடன்ஸோட நம்ம செல்ஃபாக படிக்கிறது நம்ம செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். A person who has learned a subject without the benefit of a teacher or formal education is a self-taught person. அவங்கள தான் self-taught, தனக்கு தானே படித்து கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, self-taught person. இது எல்லாமே வேரியஸ் வே ஆஃப் டெஃபினிஷன், வேறு விதமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். செல்ஃப் லேர்னிங்னா என்னங்கிறத டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்கு செல்ஃப் லேர்னிங் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு லேர்ன் அண்ட் லேர்னிங் வித்தவுட் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ். எப்படி படிக்கணும், நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்கே நம்ம படிக்கும்போது தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இல்லை நம்மளால் எவ்வளோ டைமில் படிக்க முடியும், எப்படி படித்தா நமக்கு ஈஸியாக பிடிக்கும், அந்த செல்ஃப் அனாலிசிஸ் வந்துட்டு இந்த செல்ஃப் லேர்னிங் செஞ்சால் மட்டும்தான் வந்து முடியும். ஃபார் அ லைஃப் லாங் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங் இஸ் அ மஸ்ட். நமக்கு வந்து எப்போவுமே ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு லைஃப் லாங் லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக செல்ஃப் லேர்னிங் ஹேபிட் வந்து நம்ம கொண்டு வரணும். எப்போவுமே இன்னொருத்தர் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியோ நம்மளால் இருக்க முடியாது. ஸோ லைஃப் லாங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் இஸ் மஸ்ட். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் பாசிபிள் த்ரூ செல்ஃப் லேர்னிங் cannot get help all the time from others. Yes, understanding the all aspect of life. All aspect of life na நம்ம வந்து லைஃப்பில் நிறைய க்ராஸ் ஆன் பண்ணணும் இல்லையா. அகடமிக்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு புக்கை படித்து அகடமிக் நாலேஜ் டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு சோஷியல் ஸ்கில், ஒரு எமோஷ்னல் ஸ்கில், இல்லை வேறு ஏதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜு, அதே மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு சோஷியல், ஒரு பொலிட்டிக்கல், அதே மாதிரி புக்ஸில் படிக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கோ த்ரூ பண்ணணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக செல்ஃப் லேர்னிங் தான் மஸ்ட். ஏன்னா வி கெனாட் கீப் ஆன் டிபெண்டிங் அதர்ஸ் டு கம் அண்ட் ஹெல்ப் அஸ். எப்போவுமே வந்து யாராவது ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம கைட் பண்ணணும்,
பல இடங்களில் நம்ம லைஃப்பில் நம்ம தான் வந்துட்டு செல்ஃபாக டிசிஷன் எடுக்கணும். அந்த டைமில் இன்னொருத்தவங்க வரணும், கைட் பண்ணணும், நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்ப மஸ்ட். ஒரு யங்கர் ஏஜில் வந்து யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாம், அப்போ லேர்ன் பண்ணுறது டிஃப்ரெண்ட். பட் லைஃப் லாங்காக டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டை வந்து நம்ம லேர்ன் பண்ணணும், லைஃப் லாங் லேர்னிங் வேணும் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் தான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். Make it possible to know something about every field and everything about a specific field. ஸோ நம்ம செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணுவோம், தேடுவோம். இப்போ ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் எடுத்து அதில் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு சுச்சுவேஷனில் இப்போ ஜஸ்ட் நான் அந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றின அத்தனை விஷயங்களும் எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே நம்ம போய் தேடுவோம் இல்லையா. அது கூகுள் ஆகட்டும், இல்லை யூடியூப் ஆகட்டும், வேறு எந்த புக்ஸ் ஆகட்டும், ஜேர்னல்ஸ் ஆகட்டும், பேப்பர்ஸ் ஆகட்டும், யார் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, என்ன வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த வேக்சின் எந்த அளவில் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பீப்புள் போட்டிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு இங்கே எவ்ரிதிங் அபவுட் அ ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு. செல்ஃபாக லேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை லேர்ன் பண்ணும்போது அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சம்திங் அபவுட் எவ்ரி ஃபீல்ட். ஸோ இதுக்காக நம்ம தேட போகும்போது நம்ம இன்னும் நிறைய வேறு ஃபீல்டில் பொலிட்டிக்கல் லெவலில் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குது, இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கேதர் ஆகும். ஸோ சம்திங் அபவுட் எவ்ரி ஃபீல்ட். மற்ற ஃபீல்ட்ஸில் பற்றின ஒரு மேம்போக்கான நாலேஜ் ஆர் சம்திங் ஒரு பேசிக் நாலேஜும், நம்ம தேடுற விஷயத்தை பற்றின டீப்பர் நாலேஜும் வந்து நமக்கு கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும், செல்ஃப் லேர்னிங்கில் இருக்கும்போது தான் கிடைக்கும். மற்றபடி யாராவது கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு எல்லா நோட்ஸும் கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க, இல்லை இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை பியாண்ட் திங்க் பண்ணவே மாட்டோம், அவுட் ஆஃப் பாக்ஸை யோசிக்க மாட்டோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பர்டிகுலர் விஷயத்தை மட்டும்தான் படிப்போம், அதை மட்டும்தான் லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஒரு செல்ஃப் லேர்னிங்கும் போது தான் நம்ம வேரியஸ் விஷயங்களை செல்ஃபாக தேடி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் விஷயங்களும் அதை சுற்றின மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெரியும். செல்ஃப் லேர்னர்ஸ் ஹாவ் அ ஹை லெவல் ஆஃப் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ செல்ஃப் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். இட்ஸ் ஓகே, வி கேன் டூ, நம்ம பண்ணலாம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் மோட்டிவேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹையராக இருக்கும். And what are all the benefits of self-learning? Benefits என்ன, செல்ஃப் லேர்னிங்னால கிடைக்கக்கூடிய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப் த எபிலிட்டி டு திங்க் இண்டிபெண்ட்லி. ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட் திங்கிங் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸ்டூடெண்ட் லேர்ன் டு அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வாட் எவர் யூ லேர்ன் தட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் தான் போய் தேடுறீங்க, நீங்கள் தான் போயிட்டு லேர்ன் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் தேடணும்னு போகிறோம், பட் அதுக்கு நடுவில் நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. இல்லை அதை டீட்டெயிலாக போய் நிறைய லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த பாசிட்டிவிட்டியும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ ஸ்டூடெண்ட் லேர்ன் டு அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்க. கெயின்ஸ் ஃப்ரீடம் டு லேர்ன் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். எஸ், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த கொஷனுக்கு 10 லைனில் தான் ஆன்சர் பண்ணணும்னா அந்த 10 லைன் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் படித்து எழுதாமல் பியாண்ட் தட் யூ லேர்ன் மெனி திங். ஸோ கெயின்ஸ் ஃப்ரீடம் டு லேர்ன் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஏர்ன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. தே ரியலைஸ் தே அலோன் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர். எஸ், அவங்களுடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியருக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிளுங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. Intrinsic rewards become the focus. Self-learner will act for mental satisfaction but not for rewards. So self-learning இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம லேர்ன் பண்ணுறோம், நம்ம தான் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்தோம், நம்ம இவ்வளோ விஷயங்கள் கெயின் பண்ணியிருக்கோம், நமக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், நீங்கள் தான் லேர்ன் பண்ணி நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு டாபிக் மாத்திரம் கொடுத்துட்டாங்கும் போது அதோட அவுட்கம் பார்த்தா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓ, நம்ம இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோமா, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோமா. எய்தர் நமக்கு ரிவார்ட் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து செல்ஃப் லேர்னர்ஸ்க்கு மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. As they have learned to solve their problems by self-effort, they are always highly confident to succeed in any test. Yes,
அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்களோட ஓன் எஃபர்ட்டில் தானே அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஒரு கொஷின் புரியலனாலும் அவங்களா தேடி போய் படிக்கிறாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் இது வேணும்னாலும் அவங்களா தேடி போய் அட்டென்ட் பண்ணுறாங்க, கிடைக்குது, அவங்கள கெயின் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃபாக எஃபர்ட் போட்டு லேர்ன் பண்ணுறதுனால தே ஹாவ் ஹை கான்ஃபிடென்ஸ் டு சக்சீட் இன் எனி டெஸ்ட். எந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணணும், ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எஸ் ஐ கேன், ஐ நோ, என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். Self learners retain for longer period what they have learned than those who learn by getting information from parents or teachers. Yes, self learners வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை, அவங்க லேர்ன் பண்ண இன்ஃபர்மேஷனை ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து ஞாபகமாகவும் மறக்காமலும் இருக்கும். ஈவன் லைஃப் லாங் தே கேன் ரிமெம்பர் தட். வை? பிகாஸ் அது அவங்க எஃபர்ட் போட்டு அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பேரண்ட் கிட்ட இருந்தோ ஒரு டீச்சர் கிட்ட இருந்தோ நம்ம ஒரு புக்கில் இருந்தோ அந்த மாதிரி கிடைச்சி படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்ச நாளில் ஃபேட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. Students learn where to go when help is needed. There is no need to worry about the gaps in their education because if they need to know something, they will have the ability to get it by their own. So அந்த செல்ஃப் லேர்னிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியும் நம்ம எங்கே போய் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், எப்படி போய் யாரை போய் காண்டாக்ட் பண்ணால் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு தடவையும் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு தடவையும் ஒரு விதமான நாலேஜ் கிடைக்கும். லைப்ரரி போகிற பழக்கங்கள் இருக்கும், நிறைய பேரை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணுற அந்த ஹேபிட் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு நிறைய பேரோட காண்டாக்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும், யாரை பார்க்கணும், நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அப்போ வந்து யாரை காண்டாக்ட் பண்ணி எப்படி போனால் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க நிறைய காண்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஹெல்ப்புன்னு வரும்போது யாரை போய் பார்க்கணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நடுவில் ஒரு கேப் ஆயிடுச்சு, அவங்களால படிக்க முடியல, அந்த ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா கூட நம்ம அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா செல்ஃப் லேர்னருக்கு வந்து எப்போவுமே அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கிறனால எப்படியும் அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. Student has the courage to delve into an area of interest to study it without having wait for the teachers to teach it. So அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்களாவே முன்னே போய் படிக்கிறதுக்கு, டீப்பாக போய் படிக்கிறதுக்கான அந்த கரேஜ், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குன்னு ஒருத்தவங்க வரணும், சொல்லித்தரணும், டீச் பண்ணணும் அப்படின்னு யாருக்காகவும் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை. அவங்களே அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போய் படிப்பாங்க. Self-learning allows the learner to go as deeply into the subject and interact with the subject matter as deeply as he could like to go. அது ஒரு செல்ஃப் லேர்னிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஒரு மெக்கானிக், ஆட்டோமொபைல் மெக்கானிக்கில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வரணும், சொல்லிக் கொடுக்கணும்னு அதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லேர்ன் பண்ணும்போது எந்த அளவுக்கு டீப்பாக போக முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக போய் கெயின் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல புரியலனா கூட அதை எப்படி சால்வ் பண்ணி எப்படி அதுக்கு ரிசல்ட் கொண்டு வரலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டீப் நாலேஜ் வந்து அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த செல்ஃப் லேர்னர்ஸ்க்கு எப்போவுமே கிடைக்கும். செல்ஃப் லேர்னிங் எனேபிள் த லேர்னர் டு ரெஸ்ட்ரிக்ட் த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தேர் எனர்ஜி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் டிசிபேட்டட். ஸோ அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் போய் பார்க்காம எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்காது. நான் என்ன மீன் பண்ணுறேன்னு புரியுதா? அதாவது அவங்க இப்போ ஒரு பர்டிகுலர், நான் சொன்ன மாதிரி இப்போ மெக்கானிக்கில் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவர் தேவையில்லாமல் சிவில்லையோ எலக்ட்ரானிக்ஸ்லையோ போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது என்னன்னு பார்த்துட்டுலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டீவியேட் ஆகாமல் இன்டெப்த்தாக போய் படிப்பாங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது, அவங்க டைம் அண்ட் எனர்ஜி வந்து எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை அவங்க டீப்பாக போய் லேர்ன் பண்ணக்கூடிய அளவில் அவங்க இருப்பாங்க. Self-learning allow the family to function as a family without emulating an institution at home. இது வந்து ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? செல்ஃப் லேர்னிங் இருக்கிற ஃபேமிலியாக இருக்கும். அது வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி. எப்போ பாரு அம்மா ஒரு குச்சி வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணியா, படிச்சியா, எழுதினியா, வா இது டெஸ்ட்டு சொல்லித்தரேன், இங்கே வந்து டெஸ்ட் எழுது, ஹோம் டெஸ்ட் எழுது, ஒப்பிச்சு காட்டு, அந்த மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி இல்லாமல் ஃபேமிலியாக இருக்கும். ஏன்னா செல்ஃப் லேர்னர்ஸ் தே கேன் டூ their ஒர்க் பை தெம்செல்ஃப். அவங்களாவே லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அம்மாவாக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பார். ஸ்டூடெண்ட் வந்து அவங்களாவே லேர்ன் பண்ணக்கூடிய அளவில் அவங்க ஒரு மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி வில் பி லைக் அ ஃபேமிலி, நாட் லைக் அன் இன்ஸ்டிடியூஷன். Self-learning eliminates all excuses for not reaching one's potential. It will never be anyone else's fault if the student does not learn.
ஸோ ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது, ரீசன் கிடையாது. மிஸ்ஸு வரல, மிஸ்ஸு சொல்லிக் கொடுக்கல, புக்கு இல்லை, இந்த மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இதில் கிடையாது. லேர்ன் பண்ணலை அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஃபால்ட் தானே தவிர நோ அதர் எக்ஸ்கியூசஸ் கேன் பி கிவன் இன் செல்ஃப் லேர்னிங். செல்ஃப்-லேர்னிங் இஸ் மோர் ஃபன் தேன் பீயிங் டாட் அட். செல்ஃப்-லேர்னிங் இஸ் மோர் ஃபன் அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு பிடிச்ச விஷயங்களை படிக்கும் போது இட் இஸ் வெரி என்ஜாயபிள். ஜஸ்ட் உட்கார வச்சு டீச் பண்ணுறதை விட செல்ஃப்-லேர்னிங் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக ஃபன்னாக இருக்கும். செல்ஃப்-லேர்னிங் மீன்ஸ் தட் மாம் கேன் ரீட் கிரேட் புக்ஸ் ரதர் தன் டீச்சர்ஸ் மேனுவல் டெக்ஸ்ட் புக். எஸ், மெனி ஹவுசஸ் பசங்க ஸ்டூடெண்ட் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க பேரண்ட் கிட்ட, அவங்க மாம் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து டாப் டு பாட்டம் யூனிட் 1ல் என்ன இருக்குது, 2ல் என்ன இருக்குது, 3ல் என்ன இருக்குது, புக் பேக் விஷன்ஸ் என்னங்கிறது முதற்கொண்டு அவங்க அம்மா மனப்படமாக வச்சுருப்பாங்க. ஸோ செல்ஃப் லேர்னிங் இருக்கிற ஃபேமிலியில் அம்மா கேன் கோ அண்ட் ரீட் ஸ்டோரி புக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரீட் த டெக்ஸ்டுவல் புக்ஸ். அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. செல்ஃப் லேர்னிங் கிவ்ஸ் ட்ரைனிங் இன் ஆக்சஸிங் ஒரிஜினல் சோர்சஸ் விச் ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் மிஸ்டேக் இன் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். ஜஸ்ட் காப்பிங்லாம் இல்லாமல் ஒரிஜினல் சோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணுறதுனால எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. செல்ஃப் லேர்னிங் இஸ் த வேவ் ஆஃப் ஃபியூச்சர் நவ் தட் ஸோ மச் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அட் அவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தா செல்ஃப் லேர்னிங் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் கம்மிங் ஃபியூச்சரோட கம்ப்ளீட் இது வந்து செல்ஃப் லேர்னிங்காக இருக்கும். வி ஹவ் மோர் அண்ட் மோர் டெக்னாலஜிஸ், நிறைய கேட்ஜெட்ஸ், இன்ஃபர்மேஷனு நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு வேர்ல்டு வைடு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி ஹேஸ் காட் இம்ப்ரூவ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்பவே ஈஸியராகவும் இருக்கும். அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கோட லேர்னிங்கே பார்த்திங்கன்னா செல்ஃப் லேர்னிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. செல்ஃப் லேர்னிங் மீன்ஸ் தட் பேபிஸ் அண்ட் டாட்லர்ஸ் கெட் மோர் அஃபெக்ஷன் ஃப்ரம் மாம் பிகாஸ் ஷீ இஸ் நாட் பிஸி பிளேயிங் அ டீச்சர். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், வீட்டில் ஒரு குட்டி குழந்தைங்க இருக்குது, பேபிஸ் அண்ட் டாட்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பெரிய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையிலேருந்து மாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஷீ கேன் டேக் கேர் ஆஃப் த பேபிஸ் அண்ட் டாட்லர்ஸ். ஸோ தட் அந்த பெரிய எல்டர் சைல்ட் கேன் லேர்ன் பை இட் செல்ஃப். அந்த செல்ஃப் லேர்னிங் இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் ஆல் த வேரியஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா, சம் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், Keller plan or personalized system of instruction, computer assisted instruction, use of multimedia learning packages or printed instructional modules, learning kits, printed diagrams, audio tapes, video cassettes, disc, film strip, short films. இது எல்லாமே வந்துட்டு செல்ஃப் லேர்னிங் டெக்னிக்ஸ் தான். செல்ஃப் லேர்னிங்னா என்ன, எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை நாமளே போய் கேதர் பண்ணி நாமளே படிக்கிறது. ஸோ அதுக்கு எதெல்லாம் வந்து யூஸ் ஆகுதோ அது எல்லாமே செல்ஃப் லேர்னிங்கான டெக்னிக்ஸ் தான். இங்கே லேர்னிங் கிட்டு எத்தனையோ கிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த லேர்னிங் கிட்ஸ் மாடியூல்ஸ் இப்போ நம்ம எல்கேஜியிலேருந்து நம்ம எந்த லேர்னிங்காக இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு கிட் வேணும் அப்படின்னா நாலேஜ் கிட்டு, எஜுகேஷனல் டூலுன்னு இப்போது ஆப்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்குற அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்குகிற அளவுக்கான நிறைய கிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய லேர்னிங் கிட்ஸ் இருக்குது. பிரிண்டட் டயக்ராம்ஸ் ஈஸிலி அண்ட் ரெடிலி அவைலபிள் ஆல் ஓவர். ஆடியோ டேப்ஸ், வீடியோ கேசட்ஸு, டிஸ்க்ஸ், ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி நாலேஜ் வேணும்னா அதை பற்றின நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் கூட நமக்கு இருக்குது. இது இல்லாமல் நிறைய மல்டிமீடியா லேர்னிங் பேக்கேஜஸ், பைஜூஸ், அது இது நிறைய இருக்குது இல்லையா. நிறைய மல்டிமீடியாவில் ஆன்லைனில் நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இதெல்லாமே வந்துட்டு ஒரு டெக்னிக், செல்ஃப் லேர்னிங் ஒரு டெக்னிக்காக வந்துட்டு இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், கெல்லர் பிளான் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன். Programmed instruction is nothing but a progressively monitored step-by-step teaching method employing small unit of information or learning material and frequent testing, whereby student must complete or pass one stage before moving on to the next. இது nothing but ஒரு கம்ப்யூட்டர் அதாவது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்க, ஆல்ரெடி சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு யூனிட்டை வந்து ஒரு 4-5 பிரித்து அந்த யூனிட்டை வந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்டாக லேர்ன் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்மால் ஸ்டெப்ஸில் லேர்ன் பண்ணுறோம். ஒரு யூனிட்டை ஒரு 5-6 பிரித்து அது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கான்செப்டை லேர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கொஷின்ஸோ இல்லை குவிஸோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அட்டென்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். புரியலைன்னா திருப்பியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறோம்.
இதை வந்து செல்ஃப் பேசிங் அப்படிங்கும்போது ஓன் டைமில் ஒரு குழந்தைக்கு 10 நிமிஷம் ஆகுது, ஒரு குழந்தைக்கு 15 மினிட்ஸ் ஆகுது, ஒரு குழந்தைக்கு 1 டே ஆகலாம். ஸோ அவங்களுக்கான ஓன் டைமிங்கில் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அதுலேயே வந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஆன்லைனில் கொஷின்ஸ் வருது, அதை அட்டன் பண்ணுறோம். அதை வந்து செல்ஃப் எவாலுவேஷன், அந்த பர்டிகுலர் ஒரு கான்செப்ட் ஒரு யூனிட்டில் ஒரு கான்செப்ட். ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு அந்த ஏ பார்ட்டை வந்து லேர்ன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் நமக்கு இமீடியட் ஃபீட்பேக் கிடைக்குது. நீங்கள் அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ண உடனேவே நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, என்ன கிரேடில் இருக்கீங்கன்னு காட்டுது. அது ஓகே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we are moving on to next. இந்த மாதிரி ஸ்மால் யூனிட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம். இது ஆல்ரெடி எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பர்டிகுலர் இது மிஷினில் இல்லையா, இல்லை ப்ரிப்பேர்டாக ஒரு புக்லெட் மாதிரி எப்படியோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கம்ப்யூட்டரில் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது தான் வந்துட்டு இது வந்து ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அதை நம்மளுடைய டைமில் லேர்ன் பண்ணி நம்ம அதை பாஸ் பண்ணி வர்றது தான் வந்துட்டு ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு கெல்லர் பிளான் ஆர் பிஎஸ்ஐ. பிஎஸ்ஐ அப்படின்னா பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு தான் கெல்லர் பிளான் இன்னொரு நேம் இருக்குது. இதை வந்துட்டு கெல்லர் அப்படிங்கிறவங்க கொடுத்ததுனால, ஃப்ரெட் கெல்லர் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த டெக்னிக்கை டிவைஸ் பண்ணதுனால இதுக்கு வந்து கெல்லர் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். லேர்னிங் ஃபார் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1968 இது கொடுத்தாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த விதமான ஒரு லேர்னிங்கை வந்து அவர் கொடுத்தாரு, செல்ஃப் லேர்னிங்காக. இதில் என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மாஸ்டர் ஓரியன்ட். அதாவது பர்டிகுலராக எந்த கான்செப்ட் படிக்கிறோமோ அதில் நம்ம மாஸ்டர் ஆனால் மட்டும்தான், அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு மூவ் ஆக முடியும். இல்லைனா அந்த யூனிட்லேயே திருப்பவும் படித்து டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி அப்படி தான் போக முடியும். ஸோ மாஸ்ட்ரி ஓரியன்ட், கம்ப்ளீட்டாக மாஸ்ட்ரி ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். செல்ஃப் பேசிங், மோஸ்ட் ஆஃப் த செல்ஃப் லேர்னிங் எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் பேசிங். செல்ஃப் பேசிங் இஸ் டேக்கிங் யுவர் ஓன் டைம் டு லேர்ன். நம்ம எந்த டைமில் படிக்க முடியுமோ அந்த டைமில் நம்ம படிக்கிறது. அண்ட் சப்ளிமெண்ட்ரி எய்ட்ஸ். இந்த கெல்லர் பிளானில் படிக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல்ஸாவோ, ஒரு கைடடாவோ, ஒரு புக்காவோ, ஸ்டடி மெட்டீரியலாவோ ஏதாவது ஒன்று வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே கொடுக்குறாங்க. ஆர் பிரிண்டட் கைட் மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் இந்த பிளான் இருக்குது. அண்ட் ப்ரீ ப்ராக்டஸ்னால் இன்கேஸ் நமக்கு பர்டிகுலர் கான்செப்ட் புரியல, இல்லை தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கைடோ, ஒரு டீச்சரோ, இல்லை வந்து ஒரு பியரோ, ஹெல்ப்பர் கிளாரிஃபை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் அங்கே வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த கெல்லர் பிளானோட மெயின் காம்பனண்ட்டாக பார்க்குறோம். இதை யூஸ் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டீச்சரோட ஒர்க்லோட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிட்டு குழந்தைங்க செல்ஃப் லேர்னிங்கில் நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு மீன் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அ பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கெல்லர் பிளான். It is a structured content of a course or curriculum presented sequential and offered through the self-paced study. கரிக்குலமில் வந்துட்டு செல்ஃப்-பேஸ்டு ஸ்டடி நம்ம ஓன் டைமில் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு சீக்வென்ஷியலாக ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கெல்லர் பிளான். ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் ப்ரொஃபிஷியன்சி டு மூவ் ஃப்ரம் ஒன் யூனிட் டு அனதர் யூனிட். ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போகணும்னா அந்த ஃபஸ்ட் யூனிட்டை ப்ரொஃபிஷியண்ட்டாக மாஸ்டர் ஓரியன்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டுக்கு போக முடியும். எ ப்ராக்டர் ப்ரொவைட்ஸ் கோச்சிங் டு கரெக்ட் எனி மிஸ்டேக்ஸ் ஆன் த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை நீங்கள் எழுதும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லை உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. This is the flow chart. See, ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டூடெண்ட் ரிசீவ் யூனிட் ஒரு ஸ்டடி கைட் கொடுத்துட்றாங்க. ஸ்டூடெண்ட் லேர்ன் அட் இஸ் ஓன் பேஸ். அவங்களுடைய ஓன் பேஸில் அவங்க எப்போ லேர்ன் பண்ண முடியுமோ அந்த டைமில் லேர்ன் பண்ணுறாங்க. இஃப் அட் ஆல் லெக்சர் ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தே டேக்ஸ் அண்ட் யூனிட் டெஸ்ட். அந்த யூனிட் பர்டிகுலர் டாப்பிக்கு மட்டும் அந்த டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. அந்த இஃப் தே பாஸ் த யூனிட் டெஸ்ட் they discuss the question missed out. அதில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கிற கொஷின்ஸில் புரியல அப்படிங்கிறத மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு they just move on to next unit. நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு திருப்பியும் they get a ஸ்டடி மெட்டீரியல். அதே மாதிரி அவங்க லேர்ன் பண்ணுற அவங்க ஓன் டைமில் லேர்ன் பண்ணி யூனிட் டெஸ்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூனிட். இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டுருக்கும். இஃப் அட் ஆல் அவங்க பாஸ் பண்ணலை, இந்த இடத்துல இப்போ நாட் பாஸ் அப்படின்னா டிஸ்கஸ் தி ப்ராப்ளம்ஸ் that was not measured. என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் லேர்ன் பண்ண முடியல, என்ன புரியல அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டரோ யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க யூனிட் டெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ணணும். இது வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டுருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இஃப் பாஸ் பண்ணாங்கன்னா இங்கே மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் யூனிட் போகிறாங்க. பாஸ் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம் லேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி படிச்சுட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணி போகிறாங்க. இதே மாதிரி பாஸ் பண்ணி எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணதுக்கப்புறம் when completes all unit test
கவர் பண்ணதுக்கப்புறம் ஹி டேக்ஸ் த ஃபைனல் டெஸ்ட். அந்த பர்டிகுலர் ஃபுல் லெசன்லேயோ இல்லை அந்த சப்ஜெக்ட்லேயோ ஒரு ஃபைனல் டெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி இந்த மாதிரி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக மாஸ்டரி ஓரியன்டாக இருப்பாங்க. அந்த ஃபுல் சப்ஜெக்டில் ஒரு மாஸ்டராக வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு கெல்லர் பிளான். இது எல்லாமே வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்ஸ். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஜென்ரலாக நம்ம பண்ணுறது தான். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு சிடி இருக்குது, ஆல்ரெடி அதில் எல்லாமே லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம லேர்ன் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதில் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். கரெக்டாக இருந்தால் மூவ் ஆன் பண்ணுறோம், இல்லைன்னா திருப்பியும் நமக்கு என்ன ப்ராப்ளமோ அதை லேர்ன் பண்ணிட்டு போகிறோம். இது வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங். இப்போது இருக்கிற ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு மாடியூல்ஸ், எவ்வளவோ மாடியூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆன்லைனில் எத்தனையோ பேர் இப்போ ஆன்லைனில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு கைடடோட பண்ணுறோம், நம்மளே தானே பண்ணுறோம் இல்லையா. அந்த அங்கேயே படிக்கிறோம், அதிலே புரிஞ்சுக்கிறோம், அப்படியே டெஸ்ட் பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம், சர்டிஃபிகேட்டை கிடைக்குது. எவ்வளவோ ஆன்லைன் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாமே வந்துட்டு இப்போது செல்ஃப் லேர்னிங் டெக்னிக்ஸ் தான். சரி, ஒரு நியூ லெசன் எடுத்துக்கிறாங்க. அந்த நியூ லெசனில் வந்துட்டு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்டோட சொல்யூஷன் என்ன, அந்த எக்ஸ்பர்ட் அவங்க கொடுக்குற சொல்யூஷன் என்ன, கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்க்கு ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனுக்கு போகிறாங்க. இஃப் இன்கரெக்டாக இருந்துச்சு, அதாவது இங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெசன் நியூ லெசன் போயிடுவாங்க. இஃப் இன்கரெக்ட் அப்படின்னா இன்னொரு ட்ரை கொடுக்குறாங்க, ஹெல்ப் செஷன் கொடுத்து அவங்கள வந்து லேர்ன் பண்ண வச்சு போகிறாங்க. இல்லைன்னா என்ன ரெமிடியேஷன் வேணுமோ அந்த ரெமிடியேஷன் கொடுத்துட்டு நியூ லெசனுக்கு போகிறாங்க. இது எல்லாமே ஆன்லைனில் ஒரு டீச்சரோ ஒரு வேறு யாரோ ஒரு கைடு இல்லாமல் நடக்கிறனால இது வந்து செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வேரியஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். இந்த செல்ஃப் லேர்னிங் டிவைசஸ் பார்த்தோம் இல்லையா, கெல்லர் பிளான், கம்ப்யூட்டர் அசிஸ்டட், இதோடைய மெயின் பிரின்சிபல் இந்த செல்ஃப் லேர்னிங் டெக்னிக்ஸோட இல்லை இந்த செல்ஃப் லேர்னிங் டிவைசஸோட பிரின்சிபல் என்னவா இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேக் இன் டு அக்கௌண்ட் த இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் அமங் த லேர்னர்ஸ். ஃபஸ்ட் திங் வந்து ஒரு லேர்னருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ், அவங்க ஒருத்தருக்கு ஒரு டைம் ஆகும், ஒருத்தர் ஒரு விதமான லேர்னிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக தான் இந்த டிவைசஸ், இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அண்ட் ஃப்ரீடம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன், அலோ டு ப்ரொசீட் அட் தியர் ஓன் ஸ்பீட். ஒரு டைம் லிமிட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லாமல் அவங்கவுங்க ஸ்பீடில் அவங்க லேர்ன் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த எல்லாமே இந்த டெக்னிக்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்ஷூர் மாஸ்டரி லேர்னிங் ஃபார் ஈச் லேர்னர். ஒரு கான்செப்டையும் மாஸ்டரி ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லேர்னிங் போகிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட் நியூ ஐடியாஸ் பேஸ்ட் ஆன் லேர்னர்ஸ் ப்ரீவியஸ் நாலேஜ். நம்ம ப்ரீவியஸ் நாலேஜ் பேஸ் பண்ணி நமக்கு நியூ ஐடியாஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இட் ப்ரொவைட் ஃபீட்பேக் ஃபார் ஈச் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த லேர்னர். நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு எவ்ரிதிங் உடனே நமக்கு ஃபீட்பேக் கொடுத்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ஷூர் த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரி தான் இந்த டிவைசஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதனுடைய பிரின்சிபலாகவும் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் லேர்னிங்னா என்ன, அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனுடைய என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி அதனுடைய பிரின்சிபல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவோட நமக்கு லேர்னிங் அண்ட் டீச்சிங் யூனிட் 1ல் 4 டாபிக்ஸுமே கவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சம் அதர் யூனிட்